Hello friends, welcome to Bhuvana's channel 27. இன்னைக்கு நம்ம டேஸ்டியான மட்டன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மட்டன் குழம்பு செய்யறதுக்கு நம்ம ஒரு மசாலா பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு panல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் 1 டேபிள்ஸ்பூன் மல்லி, 4 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 பட்டை, கொஞ்சம் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. மட்டன் கிரேவி செய்கிறதுக்கு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. கூடவே 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கிருச்சு. இது கூடவே நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மட்டனை சேர்த்துக்கலாம். மட்டன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே நம்ம வறுத்து அரைச்ச மசாலா பவுடரையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே மல்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய் பொடி 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணீர், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது குக்கர் மூடி ஒரு 5 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம். மட்டனுக்கு எப்போவும் 5 விசில் வரைக்கும் வச்சாதான் மட்டன் நல்லா வேகும். இப்போ 5 விசில் வந்துருச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
மட்டன் நல்லா வெந்திருக்கு, வாசனையும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம மசாலா பொடியெல்லாம் வறுத்து அரைச்சி சேர்த்துருக்கிறதால இந்த மட்டன் கிரேவி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஈஸியான மட்டன் கிரேவி ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய மட்டன் ரெசிபிஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையெல்லாம் மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.